ஆஹா, சிறு வயதில்தான் எத்தனை தெளிவு! ஞானம் என்றால் என்ன? அதையும் உன் திருவாயால் விளக்கிவிடு. இந்த தேகம் நாம் அல்ல என்று உணருவதே ஞானம். எல்லையில்லா பரந்தாமன் நமக்குள் வசிக்கிறார் என்பதை அறிவதே ஞானம். அவர் நம்முள் வசிப்பதாலேயே நாமும் இந்த தேகத்தில் கட்டுப்பட்டவர் இல்லை என்ற தெளிவே ஞானம். அற்புதம்! உன் வார்த்தைகளை கேட்டும் ஒருவர் மதி தெளியவில்லை என்றால் வேறு யாரும் அவரை கரையேற்ற வாய்ப்பே இல்லை. சரி, தர்மம் என்றால் என்ன? தர்மோ ரக்ஷத்தி ரக்ஷிதஹ. நாம் எதை காப்பதால் அது நம்மை காக்குமோ அதுவே தர்மம். வெப்பம் இல்லையில் நெருப்பும் இல்லை. அக்னிக்கு சூடே தர்மம். ஈரமில்லையே நீர் இல்லை. நீருக்கு அதுவே தர்மம். பக்தி இல்லையேல் பிரகலாதன் இல்லை. எனக்கு பக்தியே தர்மம். பிரகலாதா, அங்கு நிற்காதே, இங்கு வந்துவிடு. பிரகலாதா, அங்கு நிற்காதே, இங்கு வா. அது உன்னை கொன்றுவிடும். ஹரியின் ஆசை அதுவாக இருந்தால் நான் குறுக்கே நிற்க மாட்டேன்.
நீ முட்டாள்தனமாக பேசினாலும் உன் தைரியத்தை பாராட்டியே ஆக வேண்டும். எது நடந்தாலும், ஏன் மரணமே சம்பவித்தாலும் நம்பிக்கை மாறாமல் இருப்பதுதானே தைரியம். நீ சொல்லும் பதில் எல்லாம் சரி. இவர்கள் நம்பியிருக்கும் இரண்யகசிபு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர். உன் ஸ்ரீஹரி கூப்பிட்ட குரலுக்கு வருபவரா? நாராயண நாராயண. வைகுண்ட வாசனுக்கு வணக்கங்கள். பிரபு, பிரகல்லாதன் உங்கள் பக்தன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அனைவரும் உங்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பிரபு. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் அங்கு போகப் போகிறீர்களா? ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. பிரகலாதா, நீ எவ்வளவு நேரம் வேண்டினாலும் நிச்சயமாக விஷ்ணு வரமாட்டார். எனக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக வருவார். ஆ, வருவார் வருவார். எப்போது வருவார்? அவருக்காக நாங்கள் எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டிருப்பது? நம் வாழ்நாள் முழுவதும் காத்து கொண்டிருந்தால் கூட அவர் கண்டிப்பாக வரமாட்டார். ஆ, இவர்கள் சொல்வது சரிதானே? உன் சுவாமி இங்கு வரவில்லையே. நான் பக்தியுடன் வேண்டுகிறேன். என் பிரபு கண்டிப்பாக வருவார். ஆனால் இவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார். இது என்ன விசித்திரம்? வந்தால் கண்களுக்கு தெரிந்துதானே ஆக வேண்டும். நம்பிக்கை இல்லாதவர் கண்களுக்கு நாராயணன் தெரிய மாட்டார். ஆம், தெரிந்தால் நம்பலாம் என்று பார்த்தால் நம்பினால் தான் தெரிவார் என்கிறாய். இது போகாத ஊருக்கு வழி சொல்வது போல் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் அவரை நம்புவதில்லை. நாங்கள் நம்பும் கடவுள் எங்கள் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றுவார். கேட்டவை எல்லாம் கொடுப்பவர் கடவுள் அல்ல. உங்களுக்கு நல்லதை கொடுப்பவர்தான் கடவுள். குருதேவா, சற்று எல்லோரும் அங்கு பாருங்கள். சூறாவளி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளே, குருகுலத்திற்கு சென்று விடுங்கள். இந்த சுழற்காற்றில் நாம் சிக்கிக் கொண்டால் நம்மால் நிச்சயம் உயிர் பிழைக்கவே முடியாது. சென்று விடுங்கள், ஓடுங்கள். பிரகலாதா, நில்லுங்கள். என்ன நில்லுங்கள்? நாங்கள் சூறாவளியில் சிக்கி சாக வேண்டுமா? நீங்கள் சாகக்கூடாது என்றால் உங்கள் கடவுளான மகாராஜாவை வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார். என்ன விளையாடுகிறாயா? அரண்மனையில் இருப்பவர் எப்படி இந்த சூறாவளியை தடுப்பார்? அவர் உண்மையான கடவுள் என்றால் உங்களை காப்பாற்றுவார். பக்தனை காப்பாற்றுவது கடவுளின் கடமை அல்லவா? அப்படி என்றால் உன் கடவுள் காப்பாற்றுவாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆனால் நீங்கள் அனைவரும் பக்தியுடன் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
இது சரியான பரிசோதனை ராஜகுமாரா. நான் பக்தியுடன் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் இருவருக்கும் புத்தி கட்டுவிட்டதா? வாருங்கள். குருவே, இந்த சூறாவளியை பார்த்தால் இந்த இடத்தையே சுற்றி இழுத்துக் கொள்ளும் போல் தெரிகிறது. நான் சொல்வதை கேளுங்கள். பக்தியுடன் பரந்தாமனை வேண்டினால் இந்த சூறாவளி நம்மை ஒன்றும் செய்யாது. சரி ராஜகுமாரா, நான் தயாராக இருக்கிறேன். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமஹ. என் சுவாமியின் சக்தியை பார்த்தீர்களா? இப்பொழுதாவது நம்புகிறீர்களா? இப்பொழுது நீங்கள் பார்த்த காட்சியில் அவர் தெரிந்தார் அல்லவா? ஸ்ரீமன் நாராயணன் போற்றி போற்றி. ஸ்ரீமன் நாராயணன் போற்றி போற்றி. ஸ்ரீமன் நாராயணன் போற்றி போற்றி. ஸ்ரீமன் நாராயணன் போற்றி போற்றி. இனி என் தந்தை மட்டுமே. கடவுள் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். இருப்பது அனைத்துமே அந்த நாராயணன் தான். குருக்களே, இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? மாணவர்கள் மனம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு தொடர்ந்தால் உங்கள் கடவுளே உங்கள் உயிரை எடுத்து விடுவார். மகனே, பிரகலாதா, எப்போது வந்தாய் என் செல்லமே? உன்னை பற்றிதான் நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். பேச மாட்டாயா என் மகனே? ஓஹோ, குருகுலத்திற்கு உன்னை அனுப்பி வைத்த கோபம் இன்னும் உனக்கு தீரவில்லையா? கயாது, சுவாமி,
ஏன் கவலையாக இருக்கிறாய்? எனக்கு மகாமங்கள ஆரத்தி எடுக்க வேண்டிய நேரம். இவ்வேளையில் கூட ஏன் வாடிய முகத்தோடு இருக்கிறாய்? ஆரத்தியை பற்றி மறந்து விட்டாயா, அல்லது அதைவிட பெரும் சிந்தனையில் மூழ்கி விட்டாயா? சுவாமி, எனக்கு பிரகலாதனை பற்றித்தான் கவலையாக இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் அவன் நினைவில் என் மனம் வாடிக்கொண்டிருக்கிறது. குழந்தையை எப்போது பார்ப்பேனோ என்று மனம் துடிக்கிறது. உன் ஆசை நிறைவேறும் நாள் அருகில் இருக்கிறது. பிரகலாதனை அழைத்து வரச் சொல்லி செய்தி அனுப்பியிருக்கிறேன்.